சமரசவீதநாதாவி ஜாதிகளின் கர்த்தாவே, மெய்வழி நாம நன்னாதமே, மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யெகோவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாடி. நம்முடைய மூதுரை குகந்தோர்களே என்ற இந்த குழுவானது வாரத்திற்கு ஒரு நாள் 11 மணியிலிருந்து 12 மணி வரை முதல்ல அவங்க பாடல் பாடுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. இடையில என்ன ஒரு நாள் பேச சொன்னாங்க. அன்னையிலிருந்து இது வாரம் ஒரு நாள் சபையா மாறிடுச்சு. முத்திப்பேருரை சபையா தெய்வம் மாற்றிருக்காங்க. அந்த வகையில ஏறக்குறைய ஒரு 8 சபை போயிருக்குது. 8 தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். போன வாரம் என்ன பேசணும்னு யாருக்காவது நினைவு இருக்கா? போன வாரம் என்ன தலைப்புல பேசணும்? அமைதி. திருநாள். திருநாள் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த திருநாள் எவ்வாறு நமக்கு வருது. மெய்வழி மக்களுக்கு மட்டும்தான் திருநாள், மற்றவங்களுக்கெல்லாம் வெறுநாளா தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதனுடைய விரிவை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு வாரம் அந்த 7 பிறப்பினுடைய தொடர்ச்சியை பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த 7வது பிறப்பினுடைய மகத்துவமும் அதனுடைய செயல்பாடுகளும் என்னங்கிறத பார்க்கணும். அதுக்கு மத்தியில தெய்வம் திருமஞான குரல்ல மீண்டும் அந்த மனிதனுடைய பிறப்பை பத்தி ஒரு இடத்துல நம்ம அறிவுக்கு படுற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அவங்களுடைய திருவாக்கில் இருந்து நம்ம அறிவுக்கு தூக்குறாங்க. அப்போ தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. திருமஞான குரல் 4வது வாக்கியம். அதுல நம்ம தெய்வத்தை சந்திக்க வந்தவர்கிட்ட தெய்வம் சம்பாஷணை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பாஷணையில இந்த 7 பிறப்பை பத்தி மறுபடியும் பேசுறாங்க. ஏன்னா இதை பற்றிய ஒரு தெளிவு நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம உள்ளத்துல ஏற்கனவே பதிவாயிருக்கிற செத்து பிறக்கிறது, இன்னொரு முறை தாயினுடைய கருவறையில போய் பிறக்கிறதுங்கிற எண்ணம் அழியும். அப்போ திருமஞான குரல் 4வது வாக்கியத்துல நம்முடைய பெருமான் அவர்கள் நம்மறிவுக்கு எட்டும்படி இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறைவன் நம்மை விட எவ்வளவோ கோடி பங்கு கருணையாளன் ஆயிற்றே. உண்மைதானே? மனிதனாய் படைத்துவிட்ட காரணத்தினாலே நம்மை படைப்பதற்கு முன்பாக
நம்முடைய வாழ்நாளிற்கு தகுந்தவாறு எந்தெந்த நேரத்தில் எது எது தேவைப்படுகிறதோ அதை முன்கூட்டியே எடுப்பெடுத்து ஏற்பாடு செய்து வைத்து விட்டார். அந்தந்த கால நேரங்கள் வரும்பொழுது சில பேர் வருவாங்க, சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த சந்திப்பு இருக்குல்ல, மெய்வழி சந்திப்பு, இது பிராணன் வரைக்கும் இருக்கும். அது கடந்தும் நிற்கும். ஏன் அப்படின்னா இது உயிர் ஒட்டு என்று சொல்லப்பெறுகிற பந்தத்தில் வர்றது. ஜீவபந்தம், மற்றதெல்லாம் தேகபந்தம். அப்ப அந்த தேகபந்தமானது நம்ம கிட்ட பொருள் இருந்தா கூட ஒட்டி இருக்கும். பொருள் கொஞ்சம் குறையுதுன்னு ஒன்று எங்கடா நம்ம கிட்ட கேட்க போறாங்களோன்னு கண்டு போயிடும். ஆனா இந்த ஜீவபந்தத்துக்கு பொருள் தேவை கிடையாது, அருள் தான் தேவை. அந்த அருளை கொடுக்கிறவங்களுக்கும் ஒரு அருளாளர் ஒருத்தர் நமக்கு கிடைச்சிட்டார். அதுவும் சாதாரணமான அருளாளர் இல்லை, அவர் பெரியவர், பேரருளாளர். அப்பேற்பட்ட பேரருளாளருடைய திருவடியை பற்றிய கூட்டத்தில் நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தை இங்க பேசுறாங்க. இறைவன் நம்மை விட எவ்வளவு கோடி பங்கு கருணையாளன் ஆயிற்றே. நமக்கே இந்த கருணை எண்ணம் இருந்தால் எத்தகைய பேரின்ப லாபத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் மனிதனை படைத்திருப்பான். அதை விட்டு நரகமாகிய கொடிய தண்டனையை மனிதன் அடைய அவன் நினைப்பானா? நிச்சயமா நினைச்சு பாருங்க. அதுக்கு முன்கூட்டி வாக்கியத்தில் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, போன இதுல பேசினதுதான், ஒரு பிள்ளைய பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு தகப்பனானவன் அதை கொல்வதற்கு ஒரு கத்தியை வாங்கி வைத்திருப்பானா? அததான் முன்னாடியே கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவன் நம்மை விட எவ்வளவோ கோடி பங்கு கருணையாளன் ஆயிற்றேங்கிறது கொடுக்குறாங்க. அதே மாதிரி தன் சாயலாக படைத்த மனிதனை நரகத்தை அனுபவிக்க இறைவன் அனுமதிப்பானா? இதை நாம கூர்மதி கொண்டு சிந்திச்சாதான் நமக்கு புரியும். இந்த மெய்வழிக்கு வந்த பின்னாடிதான் அதுவும் புரியும், இல்லாட்டி புரியாது. எங்கேயோ இருந்த நம்மளை எல்லாம் முன்பின் தெரியாத மக்களோட சந்திப்பை ஏற்படுத்த வச்சு தன்னுடைய அடிநிலை சாரச் செய்யும் பணியை தெய்வம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக காண கிடக்கும் உண்மை. அந்தபடி பார்க்கும் பொழுது எத்தகைய பேரின்ப லாபத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் மனிதனை படைத்திருப்பான். அதை விட்டு நரகமாகிய கொடிய தண்டனையை மனிதன் அடைய அவன் நினைப்பானா? நாம் கேட்காமலேயே இந்த மனிதனை குறிவைத்தே 1008 அண்டங்களையும் படைத்தான். இறைவன் படைத்த பொருளைத்தானே ஒரு தந்தையால் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும். அது இயற்கையா இருக்கும் பட்சத்துல. செயற்கைங்கிறது மனிதன் பண்றது. அது இப்ப பெருகிடுச்சு, இயற்கையெல்லாம் தாழ்ந்துடுச்சு. அந்த காலத்துல வாங்கி கொடுக்கணும்னா தீனி தான் வாங்கி கொடுப்பாங்க. பழங்கள் வாங்கிட்டு வருவாங்க நிறைய. ஏன்னா அது மட்டும்தான் கிடைச்சது. இந்த லாலா கடைன்னு சொல்ற இந்த மிட்டாய் கடையெல்லாம் அப்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா 100 கடை இருக்கு ஒரு தெருவுக்கு. எல்லாமே செயற்கை. அப்போ இயற்கை தாழ்ந்து போச்சு. இருந்தாலும் அந்த மிட்டாய் கடையில வாங்கி சாப்பிட்ற இனிப்பு என்ன பண்ணும்னா நோயை உண்டாக்கும். இறைவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய இனிப்பு உயிர் சத்தை கொடுக்கும். அப்ப எது சிறந்ததுன்றது நாம தான் முடிவு பண்ணிக்கணும்.
நாம் கேட்காமலேயே இந்த மனிதனை குறிவைத்தே 1008 அண்டங்களையும் படைத்தான். இறைவன் படைத்த பொருளைத்தானே ஒரு தந்தையால் தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும். மனிதன் உபயோகித்து கழிவுப் பொருட்களையே மற்ற ஜீவராசிகளுக்கு உணவாகிறது. இவன் தான் நம்பர் 1 சாப்பிட்றான். இவன் போடுற கழிவு தான் மற்ற ஜீவராசிகள்லாம் சாப்பிட்டு உடல் வளர்க்குது. அது அசூசியான பொருளை கூட ஒரு ஜீவன் தின்னுடுது. அப்படி பார்க்கும்பொழுது மனிதன் உபயோகித்த கழிவுப் பொருட்களையே மற்றைய ஜீவராசிகளுக்கு உணவாகிறது. எனில் இப்படி உன்னதத்தில் படைக்கப்பெற்ற மனிதன் நரகலாகி தீட்டாகி நித்திய அவஸ்தைக்கு போகவா படைத்திருப்பான்? இந்த கேள்வி கேட்ட பின்னாடி தானே ஆமால்ல, இது எங்கேயோ ஒரு இடத்துல போய் இடிக்குதே, இவங்க உத்தரவு பண்ற மாதிரி நம்மளை கேட்காமலேயே நம்மை குறிவைத்து இறைவனானவன் இவ்வளோ பெரிய பூமியும் அதுல காலத்துக்கு தக்கவாறு காய்கறியிலிருந்து பழ வகைகளையும் படைக்கிறான், ஆடை ஆபரணங்களையும் கொடுத்துட்டான். எது தொட்டாலும் இங்கிருந்து தான் கிடைக்குது. கீதையில கூட ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க ஒரு கடையிலும், எதை எடுத்தாலும் நீ இங்கிருந்து தான் எடுக்கிற, எதை கொடுத்தாலும் நீ இங்கிருந்து தான் எடுத்து கொடுக்கிற, எதை நீ எழுந்திருக்கிறாய் நீ இழப்பதற்கு, எது இருந்தாலும் உண்ணுதுன்னு ஒன்றும் இல்லையே, இன்னைக்கு உண்ணுதுன்னு இருக்கிறது நாளைக்கு மற்றொரு ஒன்று ஆயிடுது. இதுதான் நேதி. அதனால அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம எந்த குறிக்கோளுக்கு வந்தையோ அந்த குறிக்கோளை அடைய அந்த லட்சியத்துல உன் எண்ணத்தை வைத்திருப்பாயாக அப்படின்னு பகவான் உபதேசிக்கிறார். இதுதான் தெய்வம் இங்க இவ்வாறாக கொடுக்கிறாங்க. அப்படியெல்லாம் படைத்த மனிதனை நரகலாகி தீட்டாகி நித்திய அவஸ்தைக்கு போகவா படைத்திருப்பான்? அப்ப அவன் போயிடுறான் அப்படின்னு சொன்னா எதனால அவன் நரகவாதியா போயிடுறான் அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தக்க பருவம் வந்த உடனே பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த பள்ளிக்கூட படிப்புல முதல்ல கொஞ்சம் இழுபறியா இருக்கும். ஒரு நாள் போவோம், போக மாட்டோம், அடம் பிடிப்போம். அப்புறம் படிப்புல கொஞ்சம் கொஞ்சமா தொய்வு ஏற்பட்டு ரெகுலரா போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்போம். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்தை தான் அந்த ஆசிரியர்கள் நடத்துறாங்க. காலேஜ்னா ப்ரொஃபஸர்கள். ஆனா ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்றாங்க, மற்ற பேர்லாம் ஆவரேஜ்ல வர்றாங்க. ஒருத்தர் அது கூட வராம ஃபெயில் ஆகி போறாங்க, அரியர்ஸ் வச்சு ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்ப அது யாருடைய குற்றம்? படிப்பு சொல்லி கொடுத்தவருடைய குற்றமா, படிக்க போனவங்களுடைய குற்றமா அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா, படிக்க போனவங்க தான் எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்னு தெரியாம, எதுக்காக படிக்கிறோங்கிறதும் புரியாம, தன்னறிவில் சாஞ்சி தன்னடத்தையினால சீர்கெட்டு தன்னுடைய மதிப்பையும் செயலையும் இழந்துடுறான். உலக கல்வியே அப்படின்னா இறைவனுடைய திருவடியில் இருந்து வந்த நாம் மீண்டும் இறைவனுடைய திருவடிக்கு போக வேண்டும் என்று விதி இருக்க, வேத விதி. ஆனா அந்த வேத விதியின் வழியில நாம நடக்காம நமக்குள் உட்படுத்தப்பட்ட
செயல் அளவிலேயே கிடந்து உழண்டு கொண்டு வந்ததுனால தெய்வம் மேற்சொன்ன அந்த நரக அடையாளத்துக்கு தீட்டாகி செத்து போறோம். ஏதோ நாம முன் செய்த நல்வினை இருக்குல்ல, அந்த நல்வினையின் வாயிலாக இந்த மெய்வழியினுடைய இந்த வேத வசனம் நம்ம செவியில உள்ள புகுந்து நல்வினை புரிந்தது. இணங்கணும். ஆமா, இவங்க சொல்றது நியாயம்தான். இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அனுபவிச்ச அனுபவத்துக்கும் பேசின பேச்சுக்கும் இவங்க வாழற முறைக்கும் அனுபவத்துக்கும் பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இவங்க சொல்படி நாம நடந்துட்டோம்னு சொன்னா உடனே நமக்கு மோட்சம் சித்திக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்ற ஆத்திரம் பொங்க அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜெயிச்சோம். அப்போ தெய்வம் அதுக்குதான் இந்த உத்தரவை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நரகலாகி தீட்டாகி நித்திய அவஸ்தைக்கு போகவா படைத்திருப்பான்? சிருஷ்டியில் நித்தியம் எது, அனித்தியம் எது? அப்போ நித்தியம் என்பது அழியாதது, அனித்தியம் என்பது அழியக்கூடியது. அப்போ நித்தியம் எதுன்னு பார்த்தாக்கா மனுதான் நித்தியம். ஆதிமை உதய பூரணத்துல எடுத்த உடனே அந்த பாடல்ல முகப்பு பால அதான் கொடுக்குறாங்க. நீதி ஏனும் பொருளான மனுக்குலத்தை, நீதி ஏனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனாகிய இறைவன் நித்தியனும் நித்தியத்திற்க படைத்தான். அந்த நித்தியத்தை இவன் அடைய வேண்டும் என்பதை சொல்லுவது எதுவென்றால் வேதம். அந்த வேதத்தை ஓதிதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் உருபட்டு அழகை நரகாலே ஜாதிமானு குலமானைத்தும் ஜீவன் கண்ட, ஜாதிமானு குலமானைத்தும் ஜீவன் கண்டே ஜென்ம சாபல்ய குல ஆக வென்றே. இந்த மனிதனை படித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இவனுடைய ஜென்மம் சாபல்யம் அடைய வேண்டும், சாபத்திலிருந்து நீங்க வேண்டும். மரணம் என்பது இவன் பிறப்பிலிருந்து கெத்து கெத்து என்று காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மரணத்தை இவன் ஜெயிக்க வேண்டும். அதனாலதான் தெய்வம் ஜென்ம சாபல்ய குலமாக வென்றே. அப்படி ஆகணும்னா நீ எதை தெரியுமா படிக்கணும்? என்னுடைய வேதமாகிய ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். வந்த வேத கர்த்தர்கள்லாம் எழுதி வச்சாங்க. ஆனா அது அவங்க செயலோட அது முடிஞ்சு போச்சு. இது மெய்வழியை நோக்கி வழிகாட்டுமே தவிர செயல் கிடையாது. ஆனா இறுதியாக வந்த நான் ஆண்டவங்க எழுதியிருக்கிற இந்த வேதம் உனக்கு முழு பலனையும் கைவரவாக்கும். அதனாலதான் இந்த முகப்பிலேயே போட்டுருவாங்க, வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலத்திற்குள் அடங்கிய
அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த திருமெஞ்ஞான குரல் அப்படின்னு முகப்பிலேயே கொடுக்குறாங்க. அப்போ ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம், அதை படித்து நீங்கள் தெய்வத்தை அறிந்து கொள்வீர்களேயானால் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே. அப்போ தேவராய் பிறக்க தேரைந்து மந்திரம்னு அறிவறிவு பாடத்துல கொடுப்பாங்க. அந்த வகையில சிருஷ்டியில் நித்தியம் எது, அனித்தியம் எது? மனுதான் நித்திய பொருள், அவன் சாவதே இல்லை. மற்றவை அனைத்தும் அழியும். மனிதன் ஊழி ஊழி காலம் இருக்கின்றவன் என்பதை நிரூபித்து காட்டவே நாம் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைய, இது வார்த்தை என்றால் வெறும் வார்த்தை அல்ல, நம்ம எல்லோரையும் மீட்படைய செய்யக்கூடிய திருவாக்கு. அது மேல நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னு சொன்னா தேவராய் பிறப்பது நிச்சயம். அதான் இப்ப பார்க்க போறோம். ஏழாவது பிறப்பு. அதை பத்தி தான் திருநாள்னு போன முறை பேசணும். அந்த ஏழாவது பிறப்பினுடைய சிறப்பு தான் திருநாள். இங்க திரும்பவும் தெய்வம் அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மனிதன் ஊழி ஊழி காலம் இருக்கின்றவன் என்பதை நிரூபித்து காட்டவே நாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் 7 பிறப்பு என்று வாயில் சொல்லிக் கொள்கிறார்கள். செத்து செத்து பிறப்பது என்றுதான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். ஒரு பயிர் செத்து செத்து பிறந்தால் விளைவுக்கு வருமா? 7 பிறப்பு இன்னது என்று உலகுக்கு நாம் வெளியிட்டால் அன்றி தெரியாது. முதலில் தாயின் கருவறையில் நாம் ஜலரூபமாக இருந்தோம். அந்த எல்லையில் இந்த உடல் உதிரத்தினால் கட்டப்பெற்றது. அதன் பின் ஒரு நேரம் வருது, பிரசவம் ஆச்சுதா என்கிறோம். இதை ஏற்கனவே பேசினதுதான். ஆனா இந்த வாக்கியத்துல வேற மாதிரி தெய்வம் நம்ம அறிவுக்கு படுறதுக்காக பேசுறாங்க. நாம ஜலரூபமாக இருந்தோம்ன்றத மாணிவாசக பெருந்தகை அருகுநுனி பணி அணைய அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த பிறவிய. இப்ப அருகுன்னா அருகம்புல்லு எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஊசி மாதிரி அதனுடைய முனை ஒரு எப்படி இருக்கும்னாக்கா மயிரிழை போல இருக்கும். கூர், ஆனா கூரா இருக்கும். அந்த கூர்ல ஒரு பனித்துளி இருந்தா எவ்வளவு இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. பனிகாலத்துல பாத்தீங்கன்னா தான் அது தெரியும். பிராக்டிக்கலா போய் பார்க்கணும். என்னடா அவர் சொல்லியிருக்காருன்னு நான் போய் பார்த்தேன் வயல்ல. இந்த அருகம்புல்லு இப்படி நீட்டா இருந்துன்னு அப்படி தொங்கும் பாத்தீங்களா? அந்த தொங்குதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புள்ளி வச்சோம்னா எவ்வளோண்டு இருக்கும், அவ்வளவுதாங்க அந்த பனித்துளி இருக்கு. துணூண்டு அந்த 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 ஜீவ ஜலம் தான் தாயினுடைய கருவறைக்குள்ள புகுந்து இந்த சரீரத்தை தாங்கி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெய்வம் எடுத்து சொல்லிதான் நமக்கு புரியுது. அது எப்படி இருந்தது? தாயினுடைய கருவறையில் நாம் ஜலரூபமாக இருந்தோம். அந்த வாக்கியத்துல பேசும்பொழுது ஒரு எஜமானன் முதல்ல போறாரு.
எஜமானர் போகும்பொழுது யார் இது? மீட்ல போடுங்க. மீட்ல போடுங்க. யாரு? ஒரே சவுண்டா இருக்க. மீட்ல போடுங்க. யாருங்க பேசிக்கிட்டே இருக்காங்க? மீட்ல போடுங்க. யாருங்க மீட்ல போடாம பேசிக்கிட்டே இருக்காங்க? ஏப்பா மீட்ல போடு. மீட்ல போட்டு பேசு. யார் அது? மீட்ல போட்டு பேசுங்க. இப்ப 5 நிமிஷம் வீணா போச்சு எனக்கு. முதலில் தாயின் கருவறையில் நாம் ஜலரூபமாக இருந்தோம். அந்த எல்லையில் இந்த உடல் உதிரத்தினால் கட்டப்பெற்றது. அப்போ உதிரம் எங்கிருந்து வருதுன்னா தாயினுடைய கருவறையில தான் இருக்கு. அது ஒரு மாதமும் அந்த ஜனனம் இல்லைங்கும் போது கழிவா வெளியே வந்துடுது. அது பிறப்பின் சிருஷ்டியினுடைய ரகசியம். பெண்களுக்கு அந்த தகுதியை இறைவன் கொடுத்திருக்கிறார், தாய்மை. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இது ஏன் வச்சிருக்காரு? அந்த உயிரணு போய் தாயினுடைய சுரண பைக்குள்ள போய் சினைமட்டுக்குள்ள போகலன்னு சொன்னா அடுத்த மாசம் அது சிதைஞ்சு வெளியே போயிடுது. இந்த மறுபடியும் அது உருவாகுது. அப்போ சைக்கிளிங்ல இது பெண்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப சிருஷ்டியினுடைய ரகசியம் என்னன்னா, இது வெளியாகலைன்னு சொன்னா கருத்தரிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த நேரத்துல எஜமானர் போன உடனே 96 வேலையாட்கள் அங்க இருக்கிறதா தெய்வம் குறிப்பிடுறாங்க. இப்ப ஒளிநாடால பேசும்போது சொல்லுவாங்க, அந்த எஜமானர் அங்க போன உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவாங்க. அவர் சொல்ற உத்தரவுப்படி காலை கட்டுறது காலை கட்டும், கையை கட்டுறது கல்லை கட்டும், பல்ல கட்டுற ஆளு பல்ல கட்டுவாரு, தலையை கட்டுறவர் தலையை கட்டுவாரு. இப்படியே செஞ்சு கடைசியில 10 மாசம் முடிஞ்ச உடனே குழந்தைங்கிற ஒரு ரூபத்துல வெளியே வருவாங்க, மனித பிறவி எடுத்துருவாங்க. ஆனா அது லேசான விஷயமா? மனித பிறவி அப்படிங்கிறது எளிமையான காரியமா? எத்தனை பிறவி பிறந்திழைத்தேன் இத்தாவர சங்கமத்துள்னு சொல்லி வடலூரார் பாடுறார், மாணிக்க வாசகரும் பாடுறார். அப்போ ஔவையாரும் சொல்றாங்க, அரிது அரிது மானிட. போன முறை அந்த பாட்டை பார்த்தோம். அப்போ அரிதான ஒரு மானிட பிறப்பு எதற்காக கொடுக்கப்பெற்றது அப்படின்னு சொன்னா, அந்த சொர்க்கபதி வாழ்வை அடைவதற்காகத்தானே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லைங்கிறது நமக்கு இங்க வந்த பின்னாடிதான் புரிய ஆரம்பிச்சது. தாயின் கருவறையில் நாம் ஜலரூபமாக இருந்தோம். அந்த எல்லையில் இந்த உடல் உதிரத்தினால் கட்டப்பெற்றது. அதன் பின் ஒரு நேரம் வருது, பிரசவம் ஆச்சுதா என்கிறோம். பிற சவம், அதாவது பிறந்தது சவமா? இப்படி பிரித்து சொன்னால் அடிதடி சண்டைக்கு வந்து விடுவார்களே. பின் ஏன் பிரசவம் என்ற அந்த பெயரை வைத்தார்கள்? அதற்கு காரணம் என்னவாயிருக்கும்? நம்ம அறிவுக்கு எட்டுமா? அப்படி சிந்திக்க பார்க்கதான் நமக்கு தோணுமா? தெரியாதே. அந்த சிந்தனையாளர் வந்துதான் நம்ம சிந்தனையை தூண்டுறார். சிந்தையில் பதிக்க செப்பிவிட்டிங்கு வந்தனர் ஐயா வானநாட்டரசு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழமையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய சிந்தனையை நம்மளுடைய சிந்தனையில அவங்க பதிக்கிறாங்க. அந்த சிந்தனை எதுவா இருக்குதுன்னு பார்த்தா அவங்களாவே இருப்பாங்க பின்னாடி அனுபவத்துல பார்க்கும்போது. அப்போ பிரசவம் என்ற அந்த பெயரை வைத்தார்கள். அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? வந்திருந்தவர்கள் தெரியவில்லை, ஆண்டவர்கள் சாகாக்களை கற்று தேர்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேச முடியும்.
மற்றவர்கள் அறிவுக்கு இது எட்டாது. பிரசவம் என்பது சத்திய வார்த்தை. தாயினுடைய கருவறையில வெளிநாடால கேட்பாங்க, பேச்சும் சப்தமும் இருந்ததா? மூச்சும் சப்தமும் இருந்ததா? இல்லை. அப்ப மூச்சுமும் பேச்சுமும் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? சவம். அப்போ தாயினுடைய கருவறையில இவன் என்னவா இருக்கிறான்? சவமா இருக்கிறான். அதுதான் ஒரு எல்லையில போய் முட்டின உடனே மூச்சும் சப்தமும் வருது அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. சாகாக்களை கற்று தேர்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேச முடியும். மற்றவர்கள் அறிவுக்கு இது எட்டாது. பிரசவம் என்பது சத்திய வார்த்தை. தாயின் கர்ப்பத்தில் அவயவம் எல்லாம் இருந்தும் மூச்சும் இல்லை, சப்தமும் இல்லை. அது உண்மைதானே? எல்லாம் இருந்தும் மூச்சும் இல்லை, சப்தமும் இல்லை. இப்போது ஒருவருக்கு மூச்சு சப்தம் இரண்டும் இல்லை என்றால் என்ன சொல்கிறோம்? சவம். பிறந்த சிசு அந்த நிலையில் இருந்ததால் தான் பிறந்த சிசு அந்த நிலையில் இருந்ததால் தான் அதற்கு பிரசவம் என்று பெயர் வைத்தார்கள். இது நியாயம்தானே? சிசு பூமியில் வெளியான உடனே மூச்சு அகமுகத்தில் ஓர் எல்லையில் வில் போல் ஊன்றி வெளியில் வீசுது. அத்துடன் சப்தமும் வீறிட்டெழுகிறது. ஒரு வாசல் அடைத்து மற்றொரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த அறுத்தடைத்த வாசற்குள் உங்களை அழைத்து போகவே நாம் வந்தோம். அப்போ சவமாயிருந்த ஒரு ஜடப்பொருளாக இருந்த நமக்கு ஒரு எல்லையிலிருந்து மூச்சு வருது, இன்னொரு எல்லையிலிருந்து சப்தம் வருது. உடலுக்கு உயிர்ப்பு வந்துருது. அந்த இடம்தான் அறுத்தடைத்த வாசல்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. வெளிநாடால பேசும்பொழுது அந்த அறுத்தடைத்த வாசல் தான் குகனிருக்கும் வாசத்தலம். ஜீவன் இருப்பு சிவகங்கை அங்கே, கோவா நூறும் குருமுடி பங்கே அப்படின்ட்டு ஆதிமான்மயத்துல இதனுடைய விரிவை சொல்லுவாங்க. இது கேட்கும்போது மலைப்பா இருக்கும். ஆனா நாம மெதுவா மெய்வெளியில பழகி வந்துட்டோம்னு சொன்னா அந்த குகனை நாம் காணலாம். அது ஒரு நாள் பழக்கத்துல வர்றது அல்ல. அவங்களோடவே பழகி அவங்களுடைய இரக்கத்துக்கு பாத்திரவான் ஆகணும். அப்பதான் இது சித்திக்கும். வந்திருந்தவர்கள் சவம், ஆண்டவர்கள். பிறந்த சிசு
அந்த நிலையில் இருந்ததால் தான் அதற்கு பிரசவம் என்று பெயர் வைத்தார்கள். இது நியாயம்தானே? சிசு பூமியில் வெளியானவுடனே மூச்சு அகமுகத்தில் ஓர் எல்லையில் வில் போல் ஊன்றி வெளியில் வீசுது. அத்துடன் சப்தமும் வீறிட்டெழுகிறது. ஒரு வாசல் அடைத்து மற்றொரு வாசல் திறக்கப்படுகிறது. இந்த அறுத்தடைத்த வாசற்குள் உங்களை அழைத்து போகவே நாம் வந்தோம். தாயின் கருவறையில் இருந்து வெளியானதும் அது முன்னிருந்த பிறவி அல்லவே. முன்ன ஜடமா இருந்தது, பேச்சு மூச்சும் இல்லை. அப்ப முன்னிருந்த பிறப்புக்கும் இப்ப இருக்கிற பிறப்புக்கும் வித்தியாசம்னுட்டு போன வாக்கியத்தில நம்ம பார்த்தோம். அதேதான் இங்க மறுபடியும் குறிப்பிட்டு பேசுறாங்க. அது முன்னிருந்த பிறவி அல்லவே. பேச்சு மூச்சற்ற நிலைக்கும் அவை உள்ள நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிறகு இன்னொரு பிறப்பு குழவி. அந்த பிறப்பில் கண், காது, வாய், மூக்கு, கை, கால் முதலிய எல்லா அங்கங்களும் இருந்தும் ஒன்றும் உபயோகமில்லாமல் இருக்கின்றன. வாயிருந்தும் மூகையாக இருந்தோம், கண்ணிருந்தும் பார்வை இல்லை. பிறகு ஒரு பிறப்பு, பார்வை, ருசி, கேள்வி, வாசனை இவை ஒவ்வொன்றாய் உண்டாயின. அந்த பிறப்பில் கொதிக்கிற வடைச்சட்டியில் கையை வைத்து சுட்டுக் கொண்டால் குய்யோவென கதறிக்கொண்டே மற்றொரு கையையும் அதனுள் விடுவான். போன வாக்கியத்துல ஒரு தேள் கொட்டிடும், வலிக்கும், வலியினால அழுவான், ஆனா திரும்பவும் அந்த தேலை போய் பிடிப்பான். இந்த வாக்கியத்துல கொதிக்கிற எண்ணெய் வடைச்சட்டியில் கையை வைத்து சுட்டுக் கொண்டால் குய்யோவென கூறிக்கொண்டே மற்றொரு கையையும் அதனுள் விடுவான். அப்படி இருந்தவங்க தானே நாம. இது இன்னத்தினால விளைஞ்சதுன்னு தெரியாமலேயே இன்னொரு கையையும் அதுலதான் கொண்டு போய் விடுறதுக்கு வறுமை தவிர தப்பிக்கணுங்கிற புத்தி அப்ப நம்மகிட்ட இல்லை. அடுத்து ஒரு பிறப்பு வந்தது. எதனால் நம் கை சுட்டுவிட்டது என்று புரிந்து கொள்ளும் அறிவு வந்த பிறப்பு அது. அந்த பிறப்பில் ஒரு கையில் தின்பண்டத்தையும் ஒரு கையில் பவுனையும் நீட்டினால் தின்பண்டத்தை தான் வாங்குவான். இதைதான் அந்த வாக்கியத்திலும் குறிப்பிட்டு பேசினாங்க. இது தீனி பருவம். பிறகு பவுன் தான் அதிக மதிப்புடையது, அதை கொண்டு எவ்வளவோ வாங்கலாமே என்ற அறிவு வந்தது. இவ்வாறாகவே சவம் என்று சொன்ன அந்த கீழான நிலையிலிருந்து குழவி, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்று ஒவ்வொரு பிறப்பாக எடுத்து வளர்ந்தோம். இனி ஒரு பிறப்பு எடுக்க வேண்டும். அதுதான் அறிவை கொண்டு பிறப்பது, நம்முள்ளேயே பிறப்பது. அந்த பிறப்பு அடைந்துவிட்டால் யமனுக்கு நம்மிடம் ஜோலி இல்லையே. அந்த மறுபிறப்பாகிய தேவ பிறப்பு எடுக்காவிடில் நிச்சயமாக அதற்கு அடையாளமாக பிணநாற்றம் எழும்பி கசப்பு தீட்டு ஜலம் வெளியாகி நித்திய நரகம் இவன் தலைக்கு வந்துவிடும். அந்த கோர அவஸ்தையிலிருந்து மீட்பிக்கவே மதம் வந்தது. ஆகவேதான் அதன் மீது நம்மை அறியாமலேயே அவ்வளவு உயிர் பற்றுதல் இருக்கிறது. தன் மதத்தில் அவ்வாறு பற்று இருப்பவர்களைத்தான் மெஞ்ஞானிகள் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த பற்று இல்லாவிடில் உன்னை நம்ப மாட்டார்கள். மாமிசவாடைக்குத்தானே புலி பாய்ந்து வரும், புல்வாடைக்கு வருமா? வராது. அதே போல் ஏழாவது பிறப்பு எப்படி எடுக்குது அப்படிங்கறத நமக்கு இங்க விளக்குறாங்க. உன் ஜீவன் சர்வேஸ்வரன் கைவசமாகி சுத்த பிறப்பு அடைந்து விட்டால் யமன் கிட்ட நெருங்கவே மாட்டான்.
அந்த யமனணுகா செயல் எங்கே இருக்கிறது? தேடி அடையணும். எங்க அனுபவத்துல இந்த மெய்வழிச்சாலையை தவிர வேறு எங்கும் இந்த யமனணுகா பரிசுத்த ஜீவ பிரயாணம்ங்கிற வார்த்தையே கேட்க முடியாது. அப்படிங்கிறத யதார்த்த அனுபவத்துல நாம உணர்ந்தோம். அந்த வகையில யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகள் பேயாக போவதில்லையே. நிஜம்தானே? இப்ப ஒரு வார்த்தை வெளிநாடால குறிப்பிட்டு பேசுவாங்க. காலமெல்லாம் நமக்கு பகையா இருந்தது புலி. அது செத்து கிடந்தா மனிதன் ஓடோடி போய் பார்க்கிறான், பக்கத்துல போய் நின்று பார்க்கிறான். ஏன்? அது தீட்டாகி சாகல. மேலும் அதை பல்ல எடுத்து கழுத்துல கட்டி தொங்க போட்டுக்கிறான். அதே மாதிரி யானை, பாம்பு, நமக்கு எதிரியா இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் செத்துட்டா நம்ம தைரியமா போய் காலால உதச்சி பார்ப்போம், தூக்கி பார்ப்போம், எல்லாம் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அந்த நிரப்பிறப்பு இல்லை. ஆனா ஒரு மனிதன் செத்து கிடந்தா பக்கத்துல போவோமா? ஐயோ எதுக்குடா வம்பு அப்படின்னு ஒரே ஓட்டமா அந்த பக்கமா ஓடி போயிடும். ஏன் அப்படின்னா அவனுடைய அந்த லட்சணம் மாறி அவலட்சணமா அவன் கிடப்பான். அது எப்படியெல்லாம் இருக்குங்கிற அடையாளம் 10 அடையாளம் தெய்வம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதே மாதிரி தேவநிலைக்கு அடைந்தவங்களுக்கு 10 அடையாளம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகள் பேயாக போவதில்லையே. ஆனால் இந்த மனிதன் மட்டும் செத்தால் பேயாக போகிறானே. ஏன் அப்படின்னா தனக்கு விதிக்கப்பட்ட ஒரே கடமையை செய்ய தவறியதால் தான். என்ன கடமை? அறிவை பருவம் வந்தவுடனேயே அந்த 7வது பிறப்பாகிய நித்திய பிறப்பை ஒரு சத்குரு மூலமாக நாம் அடைகிறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு வந்த கடமை. அப்படி அதை செய்யாததுனாலதான் அதுக்கு தண்டனையா நரக அவஸ்தை வந்துருது. அப்படிங்கிறத இந்த இடத்துல தெய்வம் நமக்கு அறுதியிட்டு காமிக்கிறான். யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவராசிகள் பேயாக போவதில்லையே. ஆனால் இந்த மனிதன் மட்டும் செத்தால் பேயாக போகிறானே. ஏன்? தனக்கு விதிக்கப்பட்ட ஒரே கடமையை செய்ய தவறியதால் தான் அவை அனைத்தும் அடையாத பெரும் நரக அவஸ்தையை மனிதன் அடைகிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 வகை யோனி 7 வகை தோற்றம். 4 வகை யோனி இருக்கின்றன அல்லவா? அதில் சினை என்ற யோனியிலே நாம் பிறந்தோம். நரி, பன்றி, ஆடு, மாடு அனைத்தும் அதே யோனியில் பிறக்கின்றன. இதை வைத்து பார்க்கில் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் தானே. யோனியை வச்சு பார்க்கும்போது சினை என்ன பெற்ற யோனியில தான் எல்லாமே பிறக்குதுன்னும் போது மனிதனும் சினை என்ற யோனியில தான் பிறக்கிறான்னு பார்க்கும்போது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களா தான் இருக்கிறாங்க. அப்படிதானே? ஆனா அவற்றிலிருந்து மாறுபட்டவன், வேறுபட்டவன், மாசில்லாதவன் மனிதன். அந்த மாசில்லாத மணியை அறியாததுனாலதான் இவன் மாசு விட்டு போறான். இதை வைத்து பார்க்கில் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் தானே. இந்த நிலையிலேயே இருந்துவிட்டு போவதற்காகவா என்ன கொடுக்கிறாரு? அறிவு என்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்யேகமாக கொடுத்தது. மற்றதுக்கெல்லாம் 5 அறிவு,
மனிதனுக்கு 6 அறிவு. அந்த 6வது அறிவினுடைய கருவிக்குலம் எதுன்னு சொன்னாக்கா நமக்கு தெரியாது. அந்த அறிவே நம்மை போல மானிட தேகம் தாங்கி வந்து நமக்கு குருவாக வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்களெல்லாம் பார்த்து பேசி திருப்பி தன்வசப்படுத்தி அந்த பாரமார்த்திகமான வாழ்க்கைக்கு பயணப்பட வைக்கிறவர் தான் பிரம்மனிஷ்டர். இந்த நிலையிலேயே இருந்துவிட்டு போவதற்காகவா அறிவு என்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்யேகமாக கொடுத்தது? இல்லை, நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும். ஆவிடை, போன வாட்டி பேசுனது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆவிடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அப்போ முகத்துல பிறக்கிறதுன்றது எப்படி? இந்த சிந்தனைய உங்ககிட்ட விடுறேன். அடுத்த வாரம் கேள்வியா கேளுங்க, அதற்குண்டான பதிலை பார்ப்போம். அதுதான் ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அப்படி பிறக்கின்றவனே தேவனாகிறான். இப்ப நாமெல்லாம் தேவன் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. நாம தேவநிலையை எய்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. அது எப்படிங்கிறது நான் சாட்சியோட அடுத்த வாரம் பேசுறேன். அப்படி பிறக்கின்றவனே தேவனாகிறான். இந்த பரிசுத்த புனல் ஜென்மம் எடுப்பதற்காகவே, அதாவது மனு தேவன் ஆவதற்காகவே அந்த தனித்த தேவயோனி படைக்கப் பெற்றது. இந்த அருங்காரண வல்லபச் செயலேதான் அவரவர்களின் மதத்தினுடைய அடித்தளம். இதுவே நிஜமான வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய செயல். இவ்வாறாக நம் தெய்வம் அவர்கள் அந்த 7வது பிறப்பு, அந்த அதிமகோன்னத பிறப்பு, ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்ற உத்தரவை நமக்கு அருளி அந்த செயலை செய்யவே நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் கூறி நம்மையெல்லாம் எப்படி மாத்தினாங்க தெரியுமா? பேசி பேசி. இந்த பேச்செல்லாம் அவங்க பேசின பேச்சு தான். ஆனா இது பேச்சல்ல, மகா மந்திரம். மனிதனை மகான்களாக்கக்கூடிய வல்லமை படைத்த மந்திரம் என்று நாம் கட்டாயமாக நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த 7வது பிறப்பு ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறக்க வேண்டும் என்பது எவ்வாறு எனில், அவர்களுடைய அந்த திரு ஆலவாயிலிருந்து கிளம்பும் வசனங்களை அப்படியே நம் செவிக்குள் புகுத்தி சிந்தனையில் பதித்து தெளிவடைதலே என்பதாகும். அவ்வாறு தெளிவடைந்தவர் எல்லோரும் கண்டிப்பாக அந்த இறுதி தருவாயிலே தேவநிலையை எத்துவார்கள் என்பது திண்ணம். இப்ப ஸ்ரீமன் பாகவத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த 7வது பிறப்பு எப்படி அடையிறது, எப்படி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத
இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம தெய்வம் ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. ஆனா இதுல இவ்வாறாக குறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவத சப்தாகமே செய்வதே ஒரே வழி. 7 நாட்கள் பாகவதத்தை சொல்வதை காட்டிலும் வேறு வழி எதுவுமே இல்லை என்று ஆணித்தரமாக கூறிவிட்டு சென்றார். யாரு? சூரியதேவன். சூரியதேவனுக்கு கோகர்ணன் சொல்றார். கோகர்ணன் சிறு குடிலை அமைத்தார். பிரேத அவஸ்தையில் உள்ள துந்துகாரி 7 கணுக்கள் உள்ள மூங்கிலில் தங்கினான். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசினதுதான். அமானிதம். 7 கணுக்கள் உள்ள புல்லாங்குழல் ஸ்ரீமன் நாராயணன் கையில வச்சிருக்கிறாரு. பட்டினத்தாரு 7 நிலை கரும்பு வச்சிருக்கிறாரு. 7 கண்ணு கரும்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணுக்களும் வெடித்து 7ஆம் நாளன்று முடிவில் பிரேத ஜென்மமாக இருந்தவன் திவ்ய சரீரமாக எழுந்தான். எல்லா தீவினை முடிச்சுகளும் பாகவதத்தை கேட்டதாலேயே வெடித்து சிதறியது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரம், அவித்தை என்று 7 முடிச்சுகளால் கட்டப்பெற்ற இந்த ஜீவன் இது நபுசு. ஆனா அமனிதத்துல பார்க்கும்போது காலம், நியதி, புருடன், வித்தை, சுத்தமாயை, அதுவும் 7 பொருள் தான். இதுல சொல்றது நபுசா இருக்கும்போது இப்படி மாறுது. என்னென்னு பார்க்கும்போது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரம், அவித்தை, அந்த வித்தை, கலை என்று 7 முடிச்சுகளால் கட்டப்பெற்ற இந்த ஜீவன் பாகவதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே முடிச்சுகள் அவிழ்ந்து முக்தியுற்றது. அந்த நாள்ல சரி, மீண்டும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணி நமக்குன்னு வேதத்தை எழுதி வச்சிருக்கிறார்ல, இது வழிகாமிக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் மெய்வழியை போய் சேருங்கன்னு சொல்றதுக்கு வழிகாமிக்கும். ஆனா முதல்ல சொன்ன மாதிரிதான், அறிந்தறிந்த உயிருடலும் தேவராமே. இந்த ஜீவன் பாகவதத்தை கேட்ட மாத்திரத்தாலேயே முடிச்சுகள் அவிழ்த்து முக்தியுற்றது. சகோதரா, நான் பிரேத அவஸ்தையை தீர்த்து கொள்ள வழி கேட்டேன். ஆனால் இன்று என்னை வைகுண்டத்திற்கே அனுப்புகிறாயே என்று துந்துகாரி ஆனந்தமாக பேசினான். வைகுண்ட லோகவாசிகள் துந்துகாரை அழைத்துச் செல்ல விமானம் கொண்டு வந்தார்கள். நமக்கும் வரும், நெய்வேலி மக்களுக்கு தங்கரதம் வரும். இதோ தங்கரதம் விட்டது, ஆண்டவங்க வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவப்பிரயாணம் ஆவாங்க என் பிள்ளைங்கன்னு தெய்வம் உத்தரவு இருக்கு. அததான் இங்க விமானம் கொண்டு வந்தார்கள்னு சொல்றாங்க. கோகர்ணன், ஏன் துந்துகாரியை மட்டும் அழைத்து செல்கிறீர்கள்? மற்றவர்களும் பாகவதத்தை கேட்டார்களே என்றார். இங்கதான் நம்ம கவனிக்கணும். இல்லை, துந்துகாரியை போல் கேட்கவில்லை. ஒரே ஆசனத்தில் அமர்ந்து வேறெந்த சிந்தனையும் அற்று சிரத்தையோடு கேட்டான். கேட்பவர்கள் எத்தனை கொடியவர்களாக இருந்தாலும் சரிதான், துந்துகாரியை போல கேட்க வேண்டும். அதனால்தான் அவன் முக்தியுற்றான். கதையை கேட்கும் போது உலகை மறந்தான்.
தன்னை மறந்தான், பாகவதத்தை மட்டும் நினைத்தான், பாகவத கதைகளை தன்னில் நிறைத்துக் கொண்டான். பக்தி தேவதை அவனுக்குள் பூரண பிரகாசத்தோடு ஒளிர்ந்தால் அவனுக்குள் வேறு ஏதேனும் ஆசை இருந்திருக்குமாயின் அவன் தன் பூரண சொரூபத்தை காட்டியிருக்க முடியாது. இதுதாங்க நம்ம மெய்வெளியில கடைபிடிக்க வேண்டிய உண்மை. என்னையே நினைந்து குருகீதையில சொல்றது, உன் மனதை என்னிடையே வை, என்னையே குருவாக்குள், மற்றனக்கே பூசனை செய், எப்பொழுதும் இது செய்கில், என்னையே வந்தடைதி, இது மெய்யே இது மெய்யே அப்படின்னு உத்தரவு வருது. அப்ப அந்த துந்துகாரி மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷனை மாத்தாம அந்த கீதையினுடைய சாராம்சத்தை உட்படுகணும். அந்த உணர்வுல போய் கலந்துட்டான். அதனாலதான் வைகுந்த பிராப்தி அவனுக்கு கிட்டுச்சின்னு சொல்றார். அப்ப நமக்கு அது கிட்டணுமா வேண்டாமா? நமக்கு கிட்டணும்னா என்ன பண்ணணும்? இந்த 1 மணி நேரம் சதா தெய்வ சிந்தனையில இந்த வாக்கியத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம திரும்பவும் ரீகால் பண்ணணும். அப்போ அதே நினைவுல இருக்கும் பொழுது நம்ம தேஜஸ் ஆகிய அந்த ஜீவனாகிய அந்த ஜீவன் தேஜஸ் அடையும். அங்க சொல்ற மாதிரி பிரகாசம் அடையும், இருள் நீங்கும், ஒளி பெருகும், அருளும் பெருகும். வேறொன்றையும் மனதால் கூட அனுபவிக்க கூடாது. அவன் தன் பூரண சொரூபத்தை காட்டியிருக்க முடியாது. பாகவதம் தவிர வேறொன்றையும் மனதால் கூட அனுபவிக்க கூடாது என்கிற வைராக்கியம் விரதம் பூண்டான். சட்டென்று அவனுக்குள் ஞானம் உதயமானது என்று வைகுண்ட லோகவாசிகள் கூறி அழைத்துச் சென்றனர். ஸ்ரீமத் பாகவதம் ஒருமுறை கேட்டாலும் முத்தி தருகிறது. பக்குவமற்றவர்கள் கேட்க கேட்க பக்குவமாக்கி முத்தி பதத்தில் சேர்க்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டுவிட்டாலே கிருஷ்ணன் கடன்பட்டு விடுகிறான். நிச்சயம் அவன் ஆட்கொண்டருளுவான் என்று சனத்தகுமாரர் கூறினார். சகல ரிஷிகளும் கூடி குளிர்ந்து கேட்டனர். அவர்கள் மத்தியில் கிருஷ்ணர் பிரசன்னமானார். பாகவதர்களை பகவானாகவே மாற்றினார். இதுதாங்க இப்ப தெய்வம் செய்யறது. அது சொல்லளவுல இருக்கு. அவங்க வாழ்ந்த காலத்துல இது நடந்தது. ஆனா இப்போ மெய்வழி வேதத்தை நாம் ஓதும் பொழுதே, ஒரு நினைவுடன் நாம் ஓதும் பொழுதே நாம் தேவர்களாக ஆகிறோம். தாய் தந்தையருடைய அந்த கருவறை பிறப்பில் இருந்து அந்த கருவறை பிறப்பு நீக்கப்பெற்று பாவச்சேரானது உலர்த்த பெற்று மறுபிறப்பு அடைகிறோம் என்பது உண்மை. பகவானாகவே மாற்றினார். இந்த பாகவதத்தை தான் சுகபிரம்மன் பசித்துக்கும் சூதமகா முனிவர் நைமிசாரண்ய ரிஷிகளுக்கும் கூறினார். கலியுகத்தை வேறொருக்க வந்த ஸ்ரீமத் பாகவதத்திற்குள் பிரவேசிப்போம் வாருங்கள். அது கூப்பிடுது. நாம ஆல்ரெடி பகவானுக்குள்ளேயே பிரவேசிச்சிட்டோம். இது ஏன் இந்த தத்துவத்தை சொல்றோம்னா, தெய்வம் எடுத்திருக்கிற அந்த வாக்கியம் நிஜம்னு அந்த பாகவதம் சாட்சி சொல்லுது. யார் ஒருவர் நம்ம ஆண்டவனுடைய திருவாக்கியங்களையும் பாடல்களையும் சிந்தனை அளவில் ஒருங்கு திரண்டு இதுதான் உண்மைன்னு நம்பி கை கொள்கிறானோ அவன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்தே தீருவான் என்ற அனுபவ உண்மையோடு நாம் எல்லோரும் இந்த பகவத் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பது போல நம்முடைய பகவானாகிய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பாதார விந்தங்களிலே பகவதம் என்று அறிந்து அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புது வாழ்விலே மனங்கூடி சேர்ந்து எல்லோரும் அவர்களுடைய இந்த ஜனனகால ரகசியங்களை பெற்று தெரிந்து தெளிந்து பூரணத்துவம் அடைவோமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வாரம்
முத்திப்பேருரை தொடரும். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுயுகம் கொடிகால முக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக்க மகான்மேயராகிய யெகோவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிக்கும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.